यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் தான் எப்போது பிறக்கிறோங்கிறதை, தான் எந்த பிரயோஜனத்துக்காக பிறக்கிறோங்கிறதையும் ஆச்சரியமா சாதிக்கிறார். தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படும் போதும் அதர்மம் தலையெடுக்கும் போதும் பக்தர்களை ரட்சிப்பதற்காக அவர் பிறக்கிறார். பிறக்குங்கால் எங்கிருந்து வந்து பிறக்கிறார்? பரவாசுதேவன் வியூகமூர்த்தியாக பார்க்கடலில் சயனித்து அதையே ஒரு பீஜமாக விதையாக கொண்டுதான் அவதாரங்களை செய்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வைகுந்த ரூபமாம் பரரூபத்துக்காக முதல் 122 திருநாமங்களை பீஷ்மாச்சாரியர் கோர்க்க வேதவியாசர் தொகுத்து பாடி வைத்தார். அடுத்த 24 திருநாமங்கள் வியூகத்தை சொல்ல வந்தவை. வியூகம்ங்கிறது வாசுதேவன் பார்க்கடலில் சயனித்திருக்கிற எம்பெருமான். ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்று சாதிக்கிறாள். அதுல தன்னை 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார் பகவான். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அதை பற்றி ஒவ்வொரு தொழிலுக்காக, ஒவ்வொரு முக்கியமான கடமைக்காக தன்னை 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார். வாசுதேவன் 6 குணங்களாலே பூர்ணமானவர். அடுத்து சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்களுக்கு 2 திருநாமங்கள், அதாவது 2 குணங்கள்ங்கிறத பார்த்தோம். மகாதபாஹா, சர்வகஹா, சர்வவிது, பானுகு, விஸ்வக்சேனஹா, ஜனார்தனஹா. இந்த 6 திருநாமங்களும் 6 கல்யாண குணங்களை சொல்ல வந்தவை. அதற்கு மேல் 4, 2, 4 என்று 10 திருநாமங்கள் பகவானுடைய வேற 3 முக்கியமான பணிகளை சொல்ல வந்தவை. முதல்ல இருக்கிற 6 எதற்காக? சம்ஹாரம், சிருஷ்டி, ஸ்திதி, அதாவது ரக்ஷணம். இந்த முத்தொழில்களையும் செய்கிறார்கள் சங்கர்ஷணனும் பிரத்யும்னனும் அனிருத்தனும் என்று பார்த்தோம். அதற்கு பின் வேற 3 முக்கியமான பணிகளை சொல்றார். சாஸ்திரங்களை கொடுத்தல், தர்மத்தின் வழி நடக்க வைத்தல், அதற்குரிய பலத்தை கொடுத்தல் என்று இந்த 3ஐயும் தான் பகவான் செய்கிறார். சங்கர்ஷணன் சாஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கிறார். பிரத்யும்னன் நம்மை தர்மத்தின் வழி நடக்க வைக்கிறார். அனிருத்தன் தர்மத்துக்குண்டான பலத்தை கொடுக்கிறார் என்று இந்த 3ஆ பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இதற்கப்புறம் இப்ப அனுபவிக்க வேண்டியது 8 கல்யாண குணங்கள். 8 குணங்கள்னு சொல்லணும்னால் இந்த 8மே வாசுதேவனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டவை. வாசுதேவோசி பூர்ணகான்னு சொல்லுவார்கள். அதத்தான் இப்ப வேதவியாசர் ஆச்சரியமா சஹஸ்ரநாமத்துல சொல்றார். சதுராத்மா, சதுர்வியூஹா, சதுர்தம்ஷ்ட்ரஹ, சதுர்புஜஹ, பராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு. அத்தோட முடியறதுன்னா 8 திருநாமங்கள் அதோட முடிஞ்சிடும். வியூகத்துக்குண்டான 24 திருநாமங்களும் அத்தோட முடிஞ்சிடும். ஆனா ஸ்லோகம் அத்தோட முடியல. பராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜகதாதிஜஹான்னு சொல்றோம் இல்லையோ. ஜெகதாதிஜன்கிறது விபவாவதாரத்தில் ஆரம்பிச்சுடும். இந்த 146ஓட வியூகமூர்த்தி அவரை பத்தின திருநாமங்கள் முற்று பெறும்.
இப்ப என்னத்துக்காக பெருமாள் தன்னை எப்படி பிரிச்சுருக்கார்? அதுல இப்ப முதல் திருநாமம் பார்க்க போறோம். 139வது திருநாமம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 139வது திருநாமம் சதுராத்மா. சதுராத்மா, சதுர்வியூகா, சதுர்தம்டா, சதுர்புஜா. அதுல முதல் திருநாமம் சதுராத்மா. தன்னை தானே நான்காக பிரித்து கொண்டிருக்கிறார். இதுல பிரிச்சுருக்காருன்னு சொல்றதை விட சதுராத்மா வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த என்று நால்வர். என்று நால்வர்னா பகவான் ஒருத்தர் தான். அவரே நால்வரா இருக்காருன்னு சொல்ல வர்றார். தனிக்கு ராமாயணத்துல ஆரம்பத்திலே ஸ்லோகம், பகவான் ஒத்தரே தான் ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகனர்கள் என்ன 4 பேரா பிரிச்சின்றார்னு சொல்றது. கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். பகவான் தசரதனை தனக்கு தந்தையாக வரித்தார். தன்னையே 4ஆ பிரிச்சுனுட்டார். ஏன் ஒரு ராமன் தானே பகவான்னா 4 பேருமே பகவத் அவதாரந்தான்னு சொல்ல வர்றார். இப்போ எதற்கு 4ஆ பிரிச்சிருந்தாருங்கிறது அழகான விளக்கம். ராமன் செஞ்சு காட்டினது ஒண்ணு, லக்ஷ்மணன் செஞ்சு காட்டினது இன்னொன்னு, பரதன் பிறந்ததற்கு பிரயோஜனமே வேற, சத்ருகன் அவதார பிரயோஜனமே வேற. அத போலத்தான் இப்ப நாம பார்க்கிற இந்த 4 பேரும் வெவ்வேறு பயனுக்காக பிரிச்சுருக்கார்கள். ஒத்தராவே பண்ணலாம், ஆனா நாம அனுபவிக்கிறதுக்கு ஒத்தொத்தர் வேணும் இல்லையோ. ஒருத்தருக்கு இப்ப படைப்பு பிடிக்கலாம் அப்படின்னா இன்ன கடவுளை வணங்குவார். ஒருத்தருக்கு அழிக்கிறது பிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரூபத்துல வணங்குவார். பகவானுக்கு ரொம்ப முக்கியமான குறிக்கோள் எல்லாருக்கும் தான் இருக்கணும். அவரவர்கள் எப்பப்படி ஆசைப்படுவார்களோ அப்பப்படியெல்லாம் அவர்களுக்கு தாம் சேவை சாதிக்கணும். அதுக்குத்தான் 4 ரூபத்தோட இருக்காராம். ராமன் எதற்கு அவதரித்தார்? உலகத்திலே தர்மம் தலை குனிஞ்சு போச்சு. பெரியவன் சொன்னா சின்னவன் கேட்கறது இல்லைன்னு ஆயிடுத்தான். எதுல? ராமாவதார காலத்திலே. இன்னைக்கு சொல்லல, இவர் கலியுகத்துல பேசல. கிருத்தயுகத்துக்கு அடுத்த திரேதாயுகத்தில் அண்ணன் சொன்னா தம்பி கேட்கறது இல்ல, அப்பா சொன்னா பிள்ளை பொண்ணு கேட்கறது கிடையாது, அம்மா சொல்படி பொண்ணு கேட்கறது இல்ல, ஆச்சாரியன் சொன்னா சிஷ்யன் கேட்க மாட்டேங்கிறாராம். இந்த முறையெல்லாம் மாறி போச்சு. இதை சரிப்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமனா பிறந்தார். தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் சொன்னாங்கிறதுக்காக அனைத்தையும் திறந்து காட்டுக்கு போயிட்டாரோ இல்லையோ. அப்ப அதுக்குன்னே ராமாவதாரம். லக்ஷ்மணாவதாரம் பகவானுக்கு கைங்கரியம் 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 சேஷத்துவம்னு சொல்றோம். ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே லக்ஷ்மணன். எங்க ராமன் இருந்தாலும் ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத, நீ ஆணையிடன ராமா, குருஷ்வமாம் அனுச்சரம், நான் பின்தொடர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு சேஷர்கள். ஆகவே விடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டிடுவா, விட்டுடாதீங்கோ. இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக லக்ஷ்மணனுடைய அவதாரம். பரதன் எதற்கு அவதரித்தார்? பரதனும் கைங்கரியம் பண்ணுவார், ஆனா கூடவே போல பாருங்க. லக்ஷ்மணன் பண்ண அளவுக்கு பரதன் கைங்கரியம் பண்ணாரா? அப்ப பரதன் சுமார்னு தோணிப்படும். ஆனா ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் லக்ஷ்மணனை விட பரதனைத்தான் உயர்ந்தவன்னு கொண்டாடுறா. எதனாலேனால் என்னதான் லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணாலும் தன்னை பார்ப்பார். நான் கைங்கரியம் பண்ணணும், நீ சொல்றத கேட்கணும்னு இல்லை. ராமன் நாட்டுல இருங்கிறார், மாட்டேங்கிறார். காட்டுக்கு வந்தா இப்படி செய்யினார், மாட்டேங்கிறார். யுவராஜ்ய பட்டாபிஷேகம் இளவரசு பட்டம் கட்டிக்கோனா மாட்டேங்கிறார். ஒன்னும் மாட்டேன். ஆனா சிறந்த ராமபக்தன். அவர் தான் இருக்கிறதுலே சிறந்த தம்பினா ஒத்துப்படா. ராமன் சொன்னபடி கேட்கணும் இல்லையா. இப்ப பரதனுக்கு மட்டும் நான் நாட்டுல இருக்க மாட்டேன், காட்டுக்கு கூட வருவேன்னு பிடிவாதம் பிடிக்க தெரியாதான்னா? ஆனா பிடிக்கலையே. ஏன்னா அவன் திருவுள்ளத்தை பார்த்து நடந்துக்கணுமே தவிர நம்ம எண்ணம் நமக்கு முக்கியம் இல்லை. இதுக்குத்தான் பாரதந்திரியம்னு சொல்லுவா. அப்ப சேஷத்துவத்தில் நின்னார் லக்ஷ்மணர், பாரதந்திரத்தில் நின்னார் பரதன். இன்னும் உயர்ந்தது. நாம அப்ப பகவானுக்கு கைங்கரியம்னாலும் அவர் திருவுள்ளம் கோணாதபடி நடக்க வேணும். கடைசியா சத்ருகனன் எதுக்கு அவதரித்தார்? பகவானுக்கு கைங்கரியமானோ, பகவான் திருவுள்ளம் கோணாம நடக்கணும். இது லக்ஷ்மணனும் பரதனும். ஆனா பரதன்கிற பாகவதனுக்கு கைங்கரியமானோம். இறைவனுக்கு தொண்டு புரிந்தா போருமா? இறை அடியார்களுக்குன்னா முக்கியமா பண்ணணும். பகவானை விட பாகவதோத்தமர்கள் முக்கியமானவா. இத பத்தி ராமானுஜர் சாதிப்பறான். ராமனையன்றி ஒரு தெய்வம் மற்றறியாத, பரதனையன்றி தெய்வம் மற்றொன்றறியாத, சத்ருகனனையன்றி தெய்வமறியாமல் இருங்கோள். இது அவர் பண்ணிருக்கிற உபதேசம். ராமனை தவிர இன்னொரு தெய்வம் பரதனுக்கு தெரியாது, பரதனை தவிர மற்றொரு தெய்வம் சத்ருகனுக்கு தெரியாது.
அப்ப நாம எப்படி இருக்கணும்னா ராமனையும் விட்டுட்டார், பரதனையும் விட்டுட்டார். அப்படி கெட்டியா பிடிச்சிருந்த சத்ருகனை தவிர நமக்கு தெய்வம் கிடையாதுன்னு இருக்க வேண்டும். அதைத்தான் நம்மாழ்வார் சாதிக்கச்சே, அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே. அடியவருக்கு 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 அடியவர்னு சொன்னார் இல்லையோ, அந்த அளவுக்கு சத்ருகனன் தான் சொல்லி கொடுத்தார். அப்ப பெருமாளே தானே தன்னை நாலா பிரிச்சுட்டு இருக்கார். அங்க நாலா பிரிச்சுட்டா போலே இப்ப நாலா பிரிச்சுன்னு விட்டார் சதுராத்மா. எதுக்கு இப்ப நாலா பிரிச்சுட்டு இருக்கார்? 4 தொழில்கள். வாசுதேவன் இன்னது பண்றார், முழுக்க இருக்கிறார். அப்புறம் சம்ஹாரம், சிருஷ்டி, ஸ்திதி. இதற்காகத்தான் சதுராத்மா நாலா இருக்கார். 139வது திருநாமம் முற்று பெற்றது. அடுத்து 140வது திருநாமம் சதுர்வியூஹா. இப்போது தன்னை நிஜமாவே எப்படி பிரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல போறார். வியூகம்னு சொன்னால் பிரித்தல், பகுத்தல்னு வச்சுங்க. பகுக்கிறது, வகுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ. இப்ப வேத வியாசர்னு சொல்றோம். வியாசர்னா வேதங்களை நாலா பிரிச்சவர் அவர் தான். அது என்னமோ தெரியல, இப்போ எதை பார்த்தாலும் 4 நாளாத்தான் பிரியுது. வேதமா இருந்தாலும் 4ஆத்தான் பிரிஞ்சிருக்கு. துவாபர யுகத்தின் வரைக்கும் மொத்த வேதங்களும் ஒன்னாத்தான் இருந்தது. வேதவியாசர் பிறந்துதான் வேதத்தையே பிரிக்கிறார். அது போல பகவானும் ராமலக்ஷ்மண பரத சத்ருகர்கள் 4ஆத்தான் பிரிச்சுட்டு இருக்கார். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் 4ஆத்தான் பிரிச்சுட்டு இருக்கார். சதுர்வியூஹா. பட்டர் சாதிக்கிறார், கதம் ஏகஸ்ய சாதுராத்யம், எதுக்காக ஒத்தரே தன்னை 4ஆக பிரிச்சுட்டு இருக்கார்? தேய ஆராத்திய வியக்தயேச்ச சமஸ்த வியஸ்தேன குணஷட்கேன. 6 குணங்களால தன்னை பிரிச்சுனுட்டு 2 குணம் ஒவ்வொருத்தருக்குங்கிறது மட்டும் இல்லை. இவருக்கு 2 குணம், இவருக்கு 2 குணம், இவருக்கு 2 குணம். உடனே ஒருத்தர் சந்தேகம் வந்துதான், சுவாமி ஞானமும் பலமும் முதல்ல இருக்கிற சங்கர்ஷணனுக்குன்னு சொன்னீர், அப்புறம் ஐஸ்வர்யம் வீரியம் அனிருத்த பிரத்யும்னனுக்குன்னு சொன்னீர், சக்தி தேஜஸ் அனிருத்தனுக்குன்னு சொன்னீர். எங்களுக்கு ஒரு சந்தேகம், இப்ப பிரத்யும்னனுக்கு சக்தி தேஜஸ் உண்டா இல்லையா? ஒருவேளை பெருமாளுக்கு அது இல்லவே இல்லையோ என்னமோ. அனிருத்தனுக்கு ஞானமே கிடையாதோ? ஏன்னா முதல்ல இருக்கிறவருக்கு தான் ஞானம் உண்டுன்னு சொன்னீர். அப்ப அனிருத்தனுக்கு ஞானம் கிடையாதன்னா? ஓ அப்படி எல்லாம் சொல்லல, எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, எது முக்கியமா உண்டுன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கார். இதைத்தான் பிரதான குணமா கொள்ளணுமே தவிர அதுக்கு மத்ததெல்லாம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் சொல்லலாமா? திருவேங்கடமுடையான் யாருக்காகவும் இருப்பார், ரொம்ப நீர்மை இருக்கிறவர், எளிமையானவர் என்ன சொல்லிட்டால், அப்படின்னா ஸ்ரீரங்கநாதனுக்கு எளிமையே கிடையாது இல்லையா? நான் ஒருத்தர் கேப்பா, எல்லா பெருமாளுக்கும் எல்லா குணங்களும் உள்ளன. ஆனா எதை முக்கியமா எடுத்துக்கிறா, அவ செய்யற தொழிலுக்கு எது முக்கியம்னு தானே அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால 2 குணமா பிரிஞ்சு, அதோட இல்ல தத் வியஞ்சக வியவஸ்தித அவயவ வர்ண பூஷண பிரஹரண வாகன துவஜாதிபிகி. இது ஒவ்வொன்னும் இந்த 3 பேருக்கு மாறிடுமா? அப்போ அவ கையில வச்சுருக்கிற ஆயுதம் வெவ்வேறு, அவ திருமேனிக்கு இருக்கிற வர்ணம் வெவ்வேறு, அவ அணிஞ்சின்னு இருக்கிற ஆபரணங்கள் வேறு, அவர்களுடைய வாகனங்கள் வேறு, இப்படி ஒவ்வொன்றும் வெவ்வேறையா இருக்குமா. சதுர்வியூஹாங்கிறதுனாலே தன்னைத்தானே வெவ்வேறு விதத்திலே பிரித்து கொண்டிருக்கிறார். எதிலே? அவயவம். அவ கையில பிடிச்சுட்டு இருக்கிற, இப்படி கை வச்சுருக்காரா, இப்படி கை வச்சுருக்காரா, இதெல்லாம் சட்டுன்னு கேட்கறத விட சம்பிரோக்ஷணத்துக்கு எப்பவானு போயிருக்கீங்களா? போனா அங்க பெரிய யாகசாலை கட்டியிருப்பா பாருங்க, நிறைய ஹோம குண்டங்களா இருக்கும். அந்த யாகசாலைக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் வச்சிருப்பா. அந்த ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா இவா 3 பேர் 4 பேர் படம் தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல அவாவா கையில சக்கரத்தையா வச்சுருப்பா, சங்கமா வச்சுருப்பா, கதைய வச்சுருப்பா. நம்ம எப்பவும் பெருமாள் பிடிச்சிருக்க மாதிரி சங்க சக்கரத்தை அவா பிடிச்சிருக்க மாட்டா, அவ வேற மாதிரி பிரிச்சுருப்பா. இதெல்லாம் பாஞ்சராத்திராமகத்துல ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இன்னென்ன மாதிரி ஆசனத்தை பிடிச்சிருப்பா, கையில ஆயுதம் பற்றி இருப்பா, ஆபரணம் மாறி இருக்கும், திருமேனி வர்ணமே மாறி இருக்கும், என்ன ஒன்னொன்னும் மாறி இருக்குமா? எதை போல? இதை சொல்றதுக்காக விசாக யூபஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கு. சஹஸ்ரஸ்தூணா மண்டபம். வைகுந்தத்துக்கு போனா 1000 மண்டபம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல போனாலும் 1000 மண்டபம், வைகுந்தத்திலேயும் 1000 மண்டபம். அந்த இடத்துல நீளமா ஒரு தூண் கட்டி வச்சிருக்காளாம். அந்த தூணில் கீழே 4 கிளை, நடுவுல 4 கிளை, அங்க 4 கிளை, மேல 4 கிளை, இப்படி 4 4 4 4 16 கிளைகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு கிளையும் எதுக்காக சொல்றாள்னால், கீழ்கிளையிலிருந்து அடுத்த கிளைக்கு போனா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு ஏற்படும்னு அர்த்தம். இப்ப ராத்திரி உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சு போய் சாப்பிட்டுட்டு தூங்க போவோம் இல்லையோ, இப்ப எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கோம் என்று நினைச்சுட்டு இருக்கோம். ஆக கடைசி பட்சம் முழிச்சுட்டு இருக்க முடியும். அப்ப கீழே இப்ப இருக்கிற தசை ஜாகிரத தசைன்னு பேர். நன்னா விழித்திருக்கும் தசை, மனசும் வேலை பார்க்கறது,
கண்ணு காது முதலான இந்திரியங்களும் வேலை பார்க்கறது. இதுக்கு அடுத்த திசை தூங்கருக்கு போறச்சே முதல் நிலை. முழுக்க தூங்கிட மாட்டோம், சொப்பனம் காணுகிற நிலை. இதுதான் ரெண்டாவது நிலை, சுவாபதசான்னு சொல்லுவா. மனசு மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கும், கண்ணு காதெல்லாம் மூடினுடும். வெளியில இருக்கிற உலகம் தெரியலையோ இல்லையோ, அதனால கண் காது மூடினுடுத்து. ஆனா உள்ள இருக்கிற உலகம் தெரியறதோ இல்லையோ, அதனால மனசு திறந்துட்டு இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு ரெண்டாவது தசை சுவாபதசான்னு பேர். மூணாவது தசைக்கு சுஷுப்தி தசான்னு பேர். நன்ன ஆழ்நிலை உறக்கம். மனசும் தூங்கி போச்சு, கண்ணு கை காலு முதலானவர்களும் தூங்கிடுத்து, எல்லாம் தூங்கி இருக்கிற தசை மூணாவது தசை. இதுக்கப்புறம் நாலாவது தசை துரிய தசாங்கிறது மயக்க தசை. கீழே சொன்னது நன்னா தூங்கிட்டு இருக்காரே தவிர மயங்கி விட்டாருன்னு சொல்லல, ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கார். ஆனா மயக்கம்னா மூர்ச்சை அடைஞ்சு விட முடியும். இதுதான் 4 தசைகள்னு வச்சுங்கோ. முதல் தசை ஜாகிரத் தசா, அடுத்தது சுவாபதசா, மூணாவது சுஷுப்தி தசா, நாலாவது துரிய தசா. இந்த 4 தசை தான் இப்ப இருக்கிற கீழேன்னு மேல சொல்ற 4. கீழ்கிளை விழிச்சின்னு இருக்கிற கிளை, அடுத்த கிளை கனவு காண்ற கிளை, அடுத்த கிளை ஆழ்நிலை உறக்கம், நாலாவது மயக்க நிலை. இந்த 4 எப்படிப்பட்டதுனால், அங்க தூரத்துல ஒருத்தர் உள்ள வரப்பாரா இருப்போ, அதை பார்க்கச்சே சுமாரா தெரியுது, ஒண்ணு சரி வர எனக்கு தெரியல. அப்புறம் கிட்டக்க வந்தார், ஓ இவரா நேத்திக்கு பார்த்தாப்புல இருக்கே என்று தோன்றது. இன்னும் கிட்டக்க வந்தார், இவர் தான் அப்படின்னு நிச்சயமாயிடுது. வந்து உட்கார்ந்த உடனே அங்கம் அவயம் அடையாளம் லட்சணம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்ப தள்ளி இருக்கிறச்சே சுமாரா இருக்கிறதுல இருந்து கிட்டக்க கிட்டக்க வர 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 தெளிவு ஏற்பட்டுட்டே இருக்கும் இல்லையோ, அத போல நம்ம பிரம்மத்தை நோக்கி போக போக ஒரு தெளிவு அடைஞ்சுட்டே போறோம். இப்ப கண்ணு காது மூக்கெல்லாம் நன்னா திறந்துட்டு இருக்கமோ இல்லையோ, குறைவான தெளிவு. என்ன இப்ப புத்தி அவர்கிட்ட போகாதே, எங்கேயோ சுத்தின்னு இருக்குமோ இல்லையோ. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்ச உடனே மனசு மட்டும் விழிச்சுட்டு இருக்கு, மத்ததெல்லாம் தூங்கி போச்சு, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போறோம்னு அர்த்தம். நன்னா தூங்கிட்டோம்னா பிரம்மத்தோட ஒன்றி அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். பக்தி தசையில மூர்ச்சையை அடைஞ்சுட்டோம்னால் அவரோடைய ஒன்றி விட்டோம்னு அர்த்தம். இத சொல்றதுதான் இந்த கிளையோட இருக்கிற தூண். இப்போ விசாக யூப ஸ்தம்பம் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்திருக்கா. இதுல கீழ்நிலை அனிருத்தன், பிரத்யும்னன் அடுத்த நிலை, சங்கர்ஷணன் மூணாவது நிலை, வாசுதேவன் நாலாவது நிலை. கீழே மேலேந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். கீழேந்துன்னா இங்க அனிருத்தனிடத்திலேருந்து ஆரம்பிச்சு வாசுதேவன் வரைக்கும். இந்த ஒவ்வொரு நிலையிலையும் கிழக்கேந்து ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா 4 கிளைன்னு சொன்னேன் இல்லையோ, தூணை நடுவுல நட்டு வச்சுங்கோ, கிழக்கேந்து ஆரம்பிச்சுங்கோ. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இதுல வாசுதேவனை கிழக்க ஆரம்பிச்சுங்கோ. ஒவ்வொரு கிளையிலையுமே 4 பேர் இருக்கு. 4 கிளை சொன்னேனே, அப்ப கீழே இருக்கிற இடத்திலேயே 4 பேர் இருக்கா. கிழக்க வாசுதேவன், தெற்க சங்கர்ஷணன், மேற்கே பிரத்யும்னன், வடக்கே அனிருத்தன். இந்த 4 பேரும் கீழ்கிளையில இருப்பா, 4 பேரும் அடுத்த கிளையில இருப்பா, 4 பேரும் 3ஆம் கிளையில இருப்பா, 4 பேரும் 4ஆம் கிளையில இருப்பா. இவர்களை கொண்டுதான் இந்த சம்சாரத்தை என்னன்னு தெரிஞ்சுன்னு நாம தவிர்ந்து பகவான் திருவடிகளையே அடையிறோமா. இதுக்குத்தான் பெருமாள் தன்னைத்தானே 4ஆ பிரிச்சுட்டு இருக்கார். சதுர்வியூகா என்னதான் இந்த இடத்துல அர்த்தம் சொல்லப்படுது. அப்ப விசாக யூபஸ்தம்பமாய் தன்னை தானே 4ஆக பிரிச்சுனுட்டார். இத பத்தி இன்னும் சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, வாசிக்கிறேன். இது ஏற்கனவே நாங்களே இதை பத்தி ஒரு அச்சு போட்டிருந்தோம், அதுல இருந்தா படிக்க போறேன். ஏன்னா தகவல் ரொம்ப அதிகம், அப்படியே ஞாபகம் வச்சிருந்து சொல்றதுக்கு முடியாது. இருந்தாலும் வாசிக்கிறேன். இவா 4 பேருக்கு 4 ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் ஆனந்தம், ஆமோதம், பிரமோதம், சம்மோதம் என்று 4 ஸ்தானங்கள். இவா ஒத்தொத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கான். மொத்தமே திருப்பார்கடல். ஆனா அது இருக்கிற பெருமைக்கு எத்தனையோ இடங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குமோ இல்லையோ, அதுலதான் ஆனந்தம்னு ஒரு ஸ்தானம். இத பத்தி சாஸ்திரமே சொல்லச்சே இப்படித்தான் இருக்கு. ஆனந்தா தேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தியபிசம் விசந்தீதி தத் விஜ்ஞாய என்ன உபனிஷத்தே சொல்றது. பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்சான ஆச்சரியமான உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து. அதுல பிருகுவல்லியில பார்த்தால் பிருகுருவை வாருணிகி, வருண பகவானுடைய புதல்வர் பிருகு. பிருகு போய் தன்னுடைய தந்தையாரிடத்துல கேட்டார், பிரம்மம்னா எதுன்னு எனக்கு அடையாளம் சொல்லு. அவர் ஒண்ணுனா சொல்லுண்டே வராரு. இப்போ இதுதான் அன்னம் பிரம்மே திவ்யஜானாது, பிராணோ பிரம்மே திவ்யஜானாது, மனோ பிரம்மே திவ்யஜானாது, விஜானம் பிரம்மே திவ்யஜானாது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்,
ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசம்பிசந்தீதி தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரம் உபசசாரான்னு உபனிஷத் சொல்றது. அப்ப இந்த நாலா பிரிக்கிறத பத்தி சொல்றார். ஆனந்த, ஆமோத, பிரமோத, சம்மோதங்கள் எல்லாம் மோதன்னா ஆனந்தம் தான் அர்த்தம். ஆனா எதுக்கு இப்ப என்னமோ வெவ்வேறு விதமா சொல்றாரு என்னால், ஒரு பொருளை பார்த்த உடனே அதனால நமக்கு ஒரு ஆசை ஏற்படுறது பாருங்க, அது முதல் நிலை. அடுத்தது அந்த பொருளை அடையறோம் பாருங்க, அது ரெண்டாவது ஆனந்தம். அந்த பொருளை அடைந்து அனுபவிக்கிறோம் பாருங்க, அது மூணாவது ஆனந்தம். அனுபவிக்கிறது நிலைக்கிறது பாருங்க, இதுதான் நாலாவது ஆனந்தம். இந்த நாலுல எங்க கட்டு போச்சுனாலும் கெட்டு போனதுதான். அப்படியே போறச்சே வளையல் ஒண்ணு நன்னா இருந்தது, பார்த்தேன் ஆனந்தப்பட்டேன், என் கையில போட்டுக்கலையே அப்படின்னா சுமாரா தான் இருக்கும். அது என் கையில இருந்தா தான் நல்லா இருக்கும். கையில போட்டுட்டேன், இருந்தாலும் அது என்னமோ இன்னைக்கு சரியில்லை, நாளை போய் நூல் சுத்தின்னு வரணும் போடு அப்படின்னு ஆனந்தம் உடனே வடிஞ்சே போடும். அது அப்படியே போட்டு இருந்துட்டே இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொரு நிலையிலையும் ஆனந்தம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நிலையா வளர்ந்துன்னு போனால் அந்த 4 நிலையில தான் இவன் 4 பேர் இருக்கலாம். இதை பத்தி நடாதூர் அம்மாள் ரொம்ப ஆச்சரியமா பரத்வாதி பஞ்சகம்னு பாடினார். அதுல இந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோதேச்ச சங்கர்ஷணம் பிரத்யும்னன் ததா அனிருத்தமபி தான் சிருஷ்டி ஸ்திதி சாப்யயன். சிருஷ்டி ஸ்திதி அப்பயம்ங்கிற லயத்தை செய்கின்றனர். ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோதே ச சங்கர்ஷணம் பிரத்யும்னம் அனிருத்தம். இந்த 3 இடத்துல இருந்துட்டு சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் சிருஷ்டியும் ஸ்திதியும் அப்பயமாகிற லயத்தையும் செய்கிறார்கள். குர்வாணானு மதிமுக்கிய ஷட்குண வரைஹி யுக்தாம் ஸ்திரி யுக்மாத்மகைஹி. குர்வாணானு இவர்கள் 3 பேர் யுத்தத்தை செய்கிறார். ஷட்குணம் திரியுக, திரியுகன ரெட்டை, திரியுகன முவ்விரட்டை, முவ்விரட்ட 6 குணங்களோட கூடியனவர்களாய் யுக்தான் ஸ்திரியுக்மாத்மகைஹி வியூகாதிஷ்டித வாசுதேவமபி தம் க்ஷீராப்திநாதம் பஜே. அந்த வியூகமூர்த்தியாக இருக்கிற வாசுதேவனை, க்ஷீராப்திநாதனை தினமும் வணங்குகிறேன் என்று சொல்ல வர ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த பரத்வாதி பஞ்சகத்தை தினமுமே காலை எழுந்திருந்தவுடன் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றது வழக்கம். இது 5 ஸ்லோகம். பரவாசுதேவனுக்கு ஒரு ஸ்லோகம், வியூகத்துக்கு ஒரு ஸ்லோகம், விபவத்துக்கு ஒரு ஸ்லோகம், அந்தர்யாமிக்கு ஒரு ஸ்லோகம், அர்ச்சைக்கு ஒரு ஸ்லோகம். காலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு இருக்கும் இல்லையோ, எழுந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடலாமா? இது சண்டை அது சண்டை, இது ஆகாது, இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோலாம் புத்தி போகாமல் நல்லத்துல புத்தி செலுத்தாம இல்லையோ. இப்படி 4ஆ பிரிஞ்சிருக்கா. அவர்களுக்கு நிறம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு யுகத்துக்கு 4 பேருக்கு நிறம் மாறுமா. கிருதயுகத்துல இந்த 4 நிறம், திரேதா மாறுறது, துவாபரம் மாறுறது, கலி மாறுறது. கிருதயுகத்திலே வாசுதேவருக்கு வெள்ளை, சகப்பு, மாந்தளிர் பச்சை, சிறிது கருப்பு. இதுவா 4 பேருக்கும். அடுத்தது சங்கர்ஷணனுக்கு கிருத திரேதா துவாபர கலியில் சகப்பு, மாந்தளிர் பச்சை, கருப்பு, வெள்ளை என்ன அவ அப்படியே தங்களை மாத்திக்கிறா. சுழல் முறைன்னு ஒண்ணு சொல்ல மாட்டோமா? அத போல இந்த 4 யுகத்திலையும் 4 பேருக்கும் சுழல் முறையில வந்துட்டே இருக்குமா. அவர்களுடைய தொழில் என்ன? 3 தொழில்களும் வாசுதேவனுக்கு உண்டு. ஆனா அடுத்து சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களுக்கு அழித்தல், படைத்தல், காத்தல் ஆகியவை தான் உண்டு. அவர்களுக்கு இருக்கிற குணம் எது? 6 குணங்களும் வாசுதேவனுக்கு. அப்புறம் ஞான பல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸ் என்கிற 6. அவர்கள் என்ன அனுகிரகிக்கிறார்னா, சாஸ்திரம் கொடுப்பார், தர்மத்தை நடத்துவார், பலத்தை கொடுப்ப வைப்பார். அது அதற்குரிய திருநாமங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இவாவா ஒவ்வொரு தத்துவத்தை அதிஷ்டானம் பண்ணுவாளாம். அதிலே சங்கர்ஷணன் ஜீவ தத்துவத்தை அதிஷ்டானம் பண்றார். அடுத்து பிரத்யும்னன் மனஸ்தத்துவத்தை அதிஷ்டானம் பண்றார். கடைசியா அனிருத்தன் அகங்காரம்ங்கிற தத்துவத்தை அதிஷ்டானம் பண்றார். இப்படியாய் சதுர்வியூகா. ஆக இப்ப நாம பார்த்த திருநாமம் 140வது திருநாமம் சதுர்வியூகா. தன்னையே 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறான். ஆச்சரியமான அர்த்தம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 122வது திருநாமம் வரைக்கும் பரவாசுதேவனை சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் 123 இருந்து வியூக வாசுதேவன் திருப்பார்க்கடல்நாதனை பத்தி பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 139வது திருநாமத்திலிருந்து 146வது திருநாமம் வரை 8 நாமங்கள் வாசுதேவனுக்குன்னு பார்த்தோம். அதுல சதுராத்மா, சதுர்வியூகா, தன்னை தானே 4ஆ பிரிச்சுருக்கார். 4ஆ பிரிச்சுன்றதோடு இல்ல, 12ஆ பிரிச்சுருக்கார். அது என்னது?
இத்தனை நாளி நீர் அதை பத்தி சொல்லவே இல்லை. 4 4ங்கிறதுலயே ஒரு மாதிரி குழம்பின்னு இருக்கும். இதுக்கு மேல இன்னும் 12ஆ வேற பிரிஞ்சிருப்பாளான்னா இப்ப நீங்க கட்டம் போட்டுக்கணும். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் ஒவ்வொருத்தர் கீழையும் 3 3 திருநாமம் எழுதிங்கோ. இந்த 12 பேர் உங்களுக்கு நன்னா தெரியும். கேசவாதி துவாதச நாமங்கள் தெரியுமோ இல்லையோ? கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. அதுலதான் இப்ப நாம எழுதிக்கணும். வாசுதேவனுக்கு கீழ் 3ஆ பிரிஞ்சுக்கிறா. கேசவன், நாராயணன், மாதவன், இவர்கள் 3 பேர். அடுத்தது சங்கர்ஷணனுக்கு கீழ் கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன் என்று 3 பேர். பிரத்யும்னனுக்கு கீழ் மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன் என்று 3 பேர். அனிருத்தனுக்கு கீழே திரிவிக்ரம, அதாவது முதல் 3 கேசவ, நாராயண, மாதவ, அடுத்து கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, அடுத்து திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, கடைசி 3 ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரன் என்று 3 4 3 பேர் ஒவ்வொருத்தருக்கு. அப்ப பெருமான் தன்னைத்தானே 4ஆ பிரிச்சிருந்தார். ஒத்தொத்தரையும் 3 3ஆ பிரிச்சுட்டார். அப்ப 3 12. இவ ஒத்தொத்தருக்கும் கையில பிடிச்சிருக்கிற ஆயுதம் மாறணும், அவளுடைய ஆபரணங்கள் மாறணும், அவளுடைய பேர் மாறணும், எப்படி நிப்பாங்கிறது மாறணும், எல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா இப்ப பட்டர் சாதித்தாரோ இல்லையோ, சதுர்வியூகான ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறையா இருக்குன்னு என்னன்னு வாசிக்கிறேன். இவர்களுக்கு ஆயுதம்: கேசவனுக்கு சக்கராயுதம், நாராயணனுக்கு சங்கம், மாதவனுக்கு கதை, கோவிந்தனுக்கு வில்லு, விஷ்ணுவுக்கு கலப்பை, மதுசூதனனுக்கு உலக்கை, திரிவிக்ரமனுக்கு வாள், வாமனனுக்கு வஜ்ராயுதம், ஸ்ரீதரனுக்கு ஈட்டி, ரிஷிகேசனுக்கு சம்மட்டி, பத்மநாபனுக்கு 5 ஆயுதங்கள். சரியா நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்க. இப்போ அனந்த பத்மநாபன் உடனே எல்லா ஆயுதத்தையும் முடிச்சுட்டார். அடியார்களை ரட்சிக்கணும்னா இங்க மட்டும்தான் வேறுபாடு. இப்போ மத்த எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஆயுதம். ஆனா பத்மநாபனுக்கு பஞ்சாயுதங்கள், தாமோதரனுக்கு பாசக்கயறு, அவரே கயத்தால கட்டுப்பட்டவர். தாமோதரன்னா தாமத்தால கட்டுப்பட்டவரோ இல்லையோ, இடுப்புல இருக்கிறதுக்கு கையில பிடிச்சுட்டார் போல். அதனால பாசக்கயத்தோட தான் தாமோதரன் இருக்கார். இப்படி 12 பேர். அவரவர்களுக்கு அழகான நிறம் இருக்கு. வர்ணம் மாறித்துன்னு பட்டர் சாய்த்தாரோ இல்லையோ, அதுல கேசவனுக்கு பொன்னிறம், நல்ல பளபளான்னு பொன்னாட்டம், ஹிரண்ய வர்ணான்னு சொல்றோமோ இல்லையோ, பிராட்டியினுடைய நிறத்தை போல. கேசவ பெருமாளை சேவிக்கு போனா அப்ப தாயாரும் சிவப்பாருக்கு போறார், பெருமாளும் சிவப்பாருக்கு போறார். இது எங்கேயான கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி 2 பேரும் பக்கத்துல இருந்தா என்னமா இருக்குன்னு நம்மளால இப்ப கற்பனையே பண்ண முடியல. ஏன்னா அவர் கருப்பா இருப்பாரு, இவர் சிவப்பா இருப்பார். இப்படித்தான் எங்க போனாலும் நம்ம சேவிச்சு பழகிருக்கோமே தவிர, திடீர்னு திருவேங்கடமுடையான் சிவப்பா இருந்தாருன்னா எப்படி இருப்பார்? ரங்கநாத பெருமாள் கருப்பா இருக்கிறத விட்டுட்டு இனிமே நான் சிவப்பா சேனிச்சுக்கு போறேன்னா எப்படி இருப்பார்? நாமே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நீர் அப்படிதான் இருக்கீரா, நீர் தானா அப்படி நமக்கே சந்தேகம் வந்துருமோ இல்லையோ. கேசவ பெருமாள் பொன் நிறம், நாராயணன் நீல நிறம், மாதவ பெருமாள் இந்திர நீல நிறம், கோவிந்த பெருமான் வெளுத்த நிலவு வெண்மதி, குளிர்ந்து எப்படி வெள்ளவெளையேன்னு பால் வெள்ளையா இருக்கும் இல்லையோ அத போல இந்திர நீர் வெண்மதி. விஷ்ணு தாமரை தாது, தாமரையினுடைய தாத்துக்கள் பொன்னிற வர்ணம், அது வேற பொன்னிற வர்ணம். தாமரையினுடைய தாத்துக்களை போல இருப்பாராம். மதுசூதன பெருமாள் தாமரை வர்ணத்தில் இருக்கார். திரிவிக்ரம பெருமாள் நெருப்பின் ஒளி, நெருப்புக்கு என்ன மஞ்சளும் சகப்பும் கலந்திருக்குமோ அந்த ஒளியில இருக்கார். வாமனன் இளம் சூரியனை போல இருக்கார். ஸ்ரீதரன் வெண் தாமரைய போல இருப்பாராம். ரிஷிகேசன் மின்னல் வெட்டினா போல அந்த வெளுப்புல இருப்பாராம். பத்மநாபன் சூரியனை போல இருக்கார். தாமோதரன் பட்டாம்பூச்சி என்ன நிறமோ அந்த பளபளக்கிற நிறத்தோட இருக்கார். இப்படி இந்த 12 பேருக்கும் 12 நிறங்கள். இந்த 12 பேரு நம்முடைய சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா. அதுக்குதான் 12 திருநாமங்களை இட்டுக்கொண்டு கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர அப்படின்னு இந்த 12 இடம் சொல்ற மூலியம். கேசவ பெருமாள் நம் நெற்றியில் இருப்பார். நாராயண பெருமாள் நடு வயிற்றில் இருப்பார். மாதவன் மார்பில் இருப்பார். கோவிந்தன் நடு கழுத்தில் இருப்பார். விஷ்ணு வலது வயிற்றில் இருப்பார். மதுசூதனன் வலது மேல்கை, வலது மேல்கையில் இருப்பார். திரிவிக்ரமன் வலது கழுத்தில் இருப்பார். வாமனன் இடது வயிற்றில் இருப்பார். ஸ்ரீதரன் இடது மேல்கையில் இருப்பார். ரிஷிகேசன் இடது கழுத்தில் இருப்பார். பத்மநாபன் கீழ்முதுகில் இருப்பார். தாமோதரன் பின்னங்கழுத்தில் இருப்பார். இந்த 12 இடத்தை நாம அதை நினைச்சுட்டே நித்தியம் சொன்னால்
புரஸ்தாத் கேசவ பாது சக்ரி ஜாம்பூனத பிரபகான்னு துவாதச நாம பஞ்சரம்னு ஒரு ஸ்தோத்திரம் நித்தியம் சொல்றோம் இல்லையோ, சஹஸ்ரநாமம் சொல்லி முடிச்ச உடனே இதையும் சொல்றது வழக்கம். இது எதுக்குன்னா நம்மளை காப்பாத்தனமே. நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஏதோ வீடு கட்டி வச்சிருந்தா காப்பாத்திக்க போறாருன்ட்டு. இந்த 12 நித்தியமா நினைச்சிருந்தோம்னா பெருமாள் அங்கங்க அமர்ந்து ரட்சிச்சுடுவார். அதனால 12 இடங்கள்லயும் பெருமாளே, பஞ்சரம்னா கூண்டுன்னு அர்த்தம். ஒரு கிளிய கூண்டுக்குள்ள வச்சா நல்லா ரட்சிச்சுடுவோம் இல்லையோ, அத போல நம்மளையே கூண்டாட்டம் 12 திருநாமங்களை சொல்லி 12 இடங்கள்ல பகவானை எழுந்துருளை பண்ணிக்கணும். இந்த 12 பேர் தான் இருப்பாளாம். அடுத்து நம்ம எந்தெந்த திசையில இவாவா காக்கிறா? இப்ப கிழக்கு நோக்கி பிரயாணமா, இத சொல்லுங்க. கிழக்கு நோக்கி பிரயாணம்னா இது எப்படின்னா, கேசவன் கிழக்கிலே செல்லும் போது நம்மை காக்கிறார். நாராயணன் மேற்கே செல்லும் போது காக்கிறார். மாதவன் ஊர்துவம், ஊர்தம்னா மேல், மேல் திசையில் காக்கிறார். கோவிந்தன் தெற்கு புறம் காக்கிறார். விஷ்ணு வடக்கு புறத்தே காக்கிறார். மதுசூதனன் தென்கிழக்கே காக்கிறார். திரிவிக்ரமன் தென்மேற்கே காக்கிறார். வாமனன் வடமேற்கே காக்கிறார். ஸ்ரீதரன் வடகிழக்கே காக்கிறார். ரிஷிகேசன் கீழ்பாகத்தில் காக்கிறார். பத்மநாபன் இதயத்தாமரையில் காக்கிறார். அவருக்கு ஏதோ தனி இடம் கொடுத்து வச்சிருக்கா எல்லா இடத்துலயுமே. அவர் ஹிருதயத்தாமரையில் காக்கிறார். தாமோதரன் உள்ளும் புறமும் காக்கிறார். இப்படி 12 திசை சுலமா ஞாபகம் வச்சுக்கலாம். 4 திக்கு, 4 விதிக்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4, வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு 4, 4 4 8. ஊர்தம் மேல் லோகம் 1, அதஹா கீழ்ங்கிறது 1. அதை தவிர இதய தாமரைன்னு ஒரு இடம் சொல்றார். உள்ளும் புறமும் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு சொல்ல முடியும். அது உள்ளும் புறமும் காத்தல். இப்படி பல இடங்களும் இருக்கிறார். அடுத்தது இவாளுக்கு ஒவ்வொரு மாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இந்த மாசம் மார்கழி மாசம் தான் ஆரம்பிக்கிறார். நம்ம மார்கழி மாசத்துல இருக்க முடியும். இதுதான் முதல் மாசம். சித்திர மாசம் முதல் மாசம் இல்ல, கேசவனுக்கு உகந்த மாசம் மார்கழி மாசம். அதனால வடக்கெல்லாம் போனா இந்த மாசத்தையே கேசவ மாசம்னு சொல்லுவா. ஏன்னா கேசவ பெருமாளுக்குன்னு இருக்கிற மாசம் மார்கழி மாசம். அதுல இருந்து அப்படியே வரிசையா வச்சுடுங்க. கேசவனுக்கு மார்கழி, நாராயணனுக்கு தை, மாதவனுக்கு மாசி, கோவிந்தனுக்கு பங்குனி, விஷ்ணுவுக்கு சித்திரை, மதுசூதனனுக்கு வைகாசி, திரிவிக்ரமனுக்கு ஆனி, வாமனனுக்கு ஆடி, ஸ்ரீதரனுக்கு ஆவணி, ரிஷிகேசனுக்கு புரட்டாசி, பத்மநாபனுக்கு ஐப்பசி, தாமோதரனுக்கு கார்த்திகை. அதனால கார்த்திகை மாசத்தை இப்ப வடநாட்டுக்கெல்லாம் யாத்திரை போனா தாமோதர மாசம்னு சொல்லுவா. அதுலயும் கொஞ்சம் சந்திராயணம் சூரியாயணம் வேற இருக்கு. ஒரு மாசம் முன்னு பின்னும் மாத்தி சொல்றது உண்டு. ஏன்னா சாந்திரமானம்ங்கிற பஞ்சாங்கம் வேற, சூரியமானம்ங்கிற பஞ்சாங்கம் வேற. சூரியனுடைய கதிப்படி கணக்கு பண்ணா அது சூரியமான பஞ்சாங்கம். சந்திரனுடைய கதிப்படி கணக்கு பண்ணோம்னா அது சாந்திரமான பஞ்சாங்கம். இந்த 12 பேருக்கு இன்னென்ன மாசங்கள். இவ 12 பேருக்கும் ஒவ்வொரு ஆதித்யன் இருக்கா. ஆதித்யர்களும் துவாதச ஆதித்யர்களும் இல்லையோ. ருத்ரர்கள்னு சொன்னா ஏகாதச ருத்ரர்கள், ஆதித்யர்கள்னு சொன்னா துவாதச ஆதித்யர்கள். அந்த 12 ஆதித்யர்களுக்கும் பேர் சொல்லியிருக்கார். அதிலே கேசவ பெருமாளுக்கு ஆதித்யன் அம்சகன்னு பேர். 12 ஆதித்யர்கள்னா நமக்கு சூரியன் உதிக்கிறார் பாருங்க. அவர் ஒவ்வொரு மாசமும் தேர்ல வரைச்சே ஒவ்வொரு பேரோட வருவார். நம்ம மொத்தமா சூரியன் சொல்றோம், ஆனா அவர் சித்திரையில வரைச்சே வேற பேரோட வருவார், மார்கழியில வரைச்சே வேற பேரோட வருவார், வைகாசியில வரைச்சே வேற பேர். பேர் மட்டும் இல்ல, தேர ஓட்டுற குதிரைகள்லாம் மாறும், தேர ஓட்டுறவர் மாறுவார், அதுல உட்கார்ந்து இருக்கிற சேனாபதி வீரர்கள்லாம் மாறிடுவா, அதுல உட்கார்ந்து இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் மாறிடுவா, அதுக்கு மேல போட்டு மூடப்பட்டிருக்கிற பெரிய போர்வை பத்திருப்பா அதுவே மாறிடும். எல்லாமே சூரியன் தேர்ல மாறுமா. அதன்படிக்கு இப்ப பேரு சொல்றார். கேசவனுக்கு அம்சகன் அந்த ஆதித்யன், நாராயணன் பகன்னு பேர், மாதவன் துவஷ்டான்னு பேர், கோவிந்தன் விஷ்ணுன்னு பேர், விஷ்ணுவுக்கு தாத்தான்னு பேர், மதுசூதனன் அரியமான்னு பேர், திரிவிக்ரமன் மித்ரன்னு பேர், வாமனன் வருணன்னு பேர், ஸ்ரீதரன் இந்திரன்னு பேர், ரிஷிகேசன் விவஸ்வான்னு பேர், பத்மநாபன் பூஷான்னு பேர், தாமோதரன் பர்ஜன்யன்னு பேர். இப்படி 12 ஆதித்யர்களுக்கு பேர். கேசவாதி துவாதச நாமத்துக்கும் 12 ஆதித்யர்கள் பேர் சொல்லிட்டார். இந்த கேசவாதி 12 பேருக்கும் 12 நாச்சியார் திருநாமம் இருக்கு. இவ ஒத்தத்திற்கு மகாதேவி நாச்சியார்கள் இருப்பாளோ இல்லையோ. அதுல ஸ்ரீதேவி பிரதமம் நாம, ஸ்ரீஹி முதல் திருநாமம். கேசவனுக்கு ஸ்ரீஹி, நாராயணனுக்கு அமிர்தோத்பவா, மாதவனுக்கு கமலா, கோவிந்தனுக்கு சந்திரசோபனா, விஷ்ணுவுக்கு விஷ்ணு பத்னி, மதுசூதனனுக்கு வைஷ்ணவி, திரிவிக்ரமனுக்கு வராரோகா, வாமனனுக்கு ஹரிவல்லபா, ஸ்ரீதரனுக்கு சார்ங்கிணி, ரிஷிகேசனுக்கு தேவதேவிகா, பத்மநாபனுக்கு மகாலட்சுமி, தாமோதரனுக்கு லோகசுந்தரி. இந்த 12 பேரையும்
ஸ்ரீச்சோன்னு எட்டுக்கச்சே சொல்லிட்டு தான் எட்டுக்கணும். அப்ப திருமணம் எட்டுக்கரிச்சே கேசவாதி துவாதச நாமங்கள், ஸ்ரீச்சோன்னு எட்டுக்கரிச்சே ஸ்ரீதேவி பிரதமம் நாம, த்விதீயம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமலா புரோக்தா, சதுர்த்தம் சந்திரசோபனா, பஞ்சமம் விஷ்ணுபத்னீச்ச, ஷஷ்டிம் ஸ்ரீவைஷ்ணவி ததா, சப்தமந்து வராரோஹா, கியஷ்டமம் ஹரிவல்லபா, நவமம் ஷார்ங்கிணி புரோக்தா, தசமம் தேவதேவிகா, ஏகாதசம் மகாலட்சுமி, துவாதசம் லோகசுந்தரி. இதுதான் அவளுக்கு இருக்கிற 12 திருநாமம். இந்த 12 ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி பட்சம் இந்த 12 24 தெரியணும். நம்மளை ரட்சிச்சுக்க வேண்டாமா? இப்ப என்னாச்சு பாருங்க, நேத்துக்கு இதெல்லாம் கேட்டு இருக்கிறச்சு எங்கேயோ யாரோ 4 பேரா பண்ணிட்டு இருக்கான்னு இருந்துதா. இப்ப இந்த 4 பேரை 12 ஆக்கணும்னே மொத்த பேரு நம்ம கிட்ட வந்துட்டா பாருங்க. ஒவ்வொன்னும் நம்ம சரீரத்துல எங்க உட்காந்து இருக்கா, எங்க ரட்சிக்க போறா, திரும்ப எட்டுக்கச்சே என்ன சொல்லணும், சீஜூன் எட்டுக்கச்சே என்ன சொல்லணும், எப்படி வாழ தியானிச்சுக்கணும். சூரிய ஒளியே இவர்களால் தான் கிடைக்கிறது. அதனால இவர்கள்லாம் எங்கேயோ இருக்கிறவா இல்ல, உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறவா. நமக்கு உள்ளே இருக்கா, வெளியில இருக்கா, நின்னா இருக்கா, உட்கார்ந்தா இருக்கா. அந்தந்த திசையில போறோம். என்னென்னமோ ஆபத்து இருக்குன்னு திசையை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ, அந்தந்த திசையில எந்த ஆபத்தும் வராமல் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான்கள் தான் சதுராத்மா, சதுர்வியூகா. அப்ப தன்னையே 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார். 4 ஆத்மா, 4 பேர். சதுர்வியூகா எதுக்கா 4ஆ பிரிச்சிருக்கார்? இப்ப நாம பார்த்த எல்லா பயன்களுக்காகத்தான் 4மாக பிரித்திருக்கிறார்ங்கிறதோட அந்த திருநாமம் முற்று பெற்றது. 140வது திருநாமம் முற்று பெற்றது. அடுத்து 141வது திருநாமம். இனிமே கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். இத்தனை கொஞ்சம் மெதுவா பார்த்தோம். என்ன இது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, இது தாங்க. இப்பவே நான் எல்லா பேரையும் காதால கேட்டிருக்கோம். ஆறெல்லாம் நீங்க எழுதி நோட்டிகளோ தப்பித்தீர்கள். எழுதிக்கலேன்னு சொன்னா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி எல்லா புத்தகத்திலையும் இருக்கு. நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். எடுத்து ஆனா மெனக்கடணும். இதுதான் நமக்கு வேணுங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா தாராளமா கிடைச்சிடும். 141வது திருநாமம் சதுர்தம்ஷ்டா. முத்து போன்ற வெளியே நீட்டி கொண்டிருக்கும் 4 கோரை பற்களை உடையவர். தம்ஷ்ட பல்லு, சதுர்தம்ஷ்ட கோரை பல்லோட கூடியிருக்கிறவர். அது பெருமாளுக்கு ஒரு தனி அழகா. நீங்க விக்கிரக சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம் சொல்றீங்க பாருங்க. அதுல உயர்ந்த திருமேனிகள்லாம் எப்படி இருக்கும்னு சில்ப சாஸ்திரம் சொல்லும். அதுல பாத்தீங்கன்னா சற்றே தேவ பார்வைங்கிறது மேல் நோக்கி இருக்கும். பெருமாளுக்கு விக்கிரகம் பண்ண பிற்பாடு பார்வை நேர இருக்கா, பார்வை கீழ் நோக்கி இருக்கா, பார்வை சட்டுன்னு கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். கிழக்க பார்த்திருந்தாருன்னா நேர் கிழக்கையும் பார்க்க மாட்டார் பெருமாள். சற்று மாற்றினாப்புல தான் இருக்கும். பெருமாளே சில இடத்துல துளி திரும்பி இருப்பா. அப்படி இருக்கிறது ரொம்ப உயர்த்தின்வர்கள். அது சில்ப சாஸ்திரத்தின்படி. இன்னொன்னு, பெருமாள் கிழக்க பார்த்திருக்காரோ இல்லையோ, ஒருவேளை அந்த பெருமாள் மேற்க பார்த்திருந்தாலும் அந்த மேற்க கிழக்குன்னு தான் அந்த ஊர்க்காரா வச்சுன்னு கணக்கு பண்ணணும். இதுக்கு தேவப்பிராச்சின்னு சொல்லுவா. அந்த ஊருக்கு அதிபதியா இருக்கிற தேவத்தை அந்த பெருமாள் எந்த திசையில பார்த்துட்டு இருக்காரோ அதுதான் கிழக்குன்னு கணக்கு. ஏன்னா கிழக்கு வடக்குங்கிறதுல நாம வைக்கிறது தானே. இப்ப நாம இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கேன்னு வச்சுங்க, அப்ப சென்னை எங்க இருக்குன்னுவேன், வடக்குன்னுவேன். திருப்பதிக்கு போயிட்டா தெற்குன்னு மாட்டேன்னா, அப்ப சென்னை தெற்கில் இருக்கிறது, சென்னை வடக்கில் இருக்கிறது ரெண்டும் சொல்லிட்டேனே. இப்போ எங்க வேணா தான் சொல்லலாம். கோயம்புத்தூருக்கு போனா கிழக்கு இருக்குன்னு சொல்ல போறா, பக்கத்துல கடல்ல இருந்தா மேற்கு இருக்குன்னு சொல்ல போறா. அப்ப ஒரே இடத்த 4 திசையும் சொல்ல முடியறதோ இல்லையோ. இதைத்தான் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. பகவான் திக்குகளை படைத்ததே திக்குகளுக்காக இல்லையா. அவர் படைச்சது தன்னுடைய முடிய வச்சுக்கிறதுக்காக மேற்க படைச்சுட்டாராம், திருவடியை நீட்டிக்கிறதுக்காக கிழக்க படைத்தாராம், பார்க்கறதுக்காக தெற்க படைத்தாராம், முதுக காட்டணுங்கிறதுக்காக வடக்க படைத்தாராம். இப்படிதான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேனிச்சிருக்கான்னு தொண்டர்புடியாழ்வார் சாதிக்கிறார். அப்ப திக்குகளே தனக்காக தேவப்பிராச்சி தேவத்தை எங்க நோக்கி பார்க்கிறாரோ அதுதான் கிழக்கு. சற்றே மேல் பார்வையா இருக்கும். யஜ்ஞோபவீதம் சாத்தின்னு போறோம் இல்லையோ, பூணூல். அந்த பூணூல்ல இருந்து ஒரே ஒரு இழை மட்டும் விண்டு, ஒரு இழை மட்டும் கிழிபட்டு தனித்தது முடிச்சில்லாதபடி கிடக்கும். எந்த பெரிய விக்கிரகம் வசந்த திவதேசத்துல போய் பார்த்திருந்தாலும் ஒரு இழை மட்டும் தனியா பிரிஞ்சு கீழ் நோக்கி போறாப்புல இருக்கும். அது பூணலோட சேர்ந்து இருக்காது. 3 இழை 6 இழை யஜ்ஞோபவீதம் சாத்திக்கிறோமோ இல்லையோ, அதுல ஒரு இழை பிரிஞ்சாப்புல இருக்கும். இதெல்லாம் பெருமானுக்கு இருக்கிற சிறப்பான அடையாளங்கள். அதுல சதுர்தம்ஷ்டா. இந்த இடத்தில் வெளியே தெரியும் முத்துப்பல் கோரைப்பல். அந்த பல்லோட ரொம்ப ஆச்சரியமா சிரிப்பு மாறாமல் எழுந்துள்ள இருக்கிறார். பரேண ரூபேண சதுர்தம்ஷ்டா. சதுர்தம்ஷ்டத்துவம் மகாபுருஷ லட்சணம் போட்டுக்கா பாருங்க. மகாபுருஷன் பகவான் புருஷோத்தமன்கிறதுக்கு முக்கிய அடையாளம் 4 கோரை பற்களோட இருக்கிறது. அது இன்னும்
வாசல்ல இருக்கிற ஜெய விஜயாள்கிட்ட நீங்க நன்னாவே சேவிச்சிருப்பீள். ஜெயன் விஜயன் அதே போல கஜமுகன் சிம்மானன்னா 4 பக்கத்துக்கு 4 2 8 பேர் இருப்பாளாம். ஒரு 2 பேர் நம்ம ஜெய விஜயாள்னு சொல்றமே தவிர ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பேர், 4 திசைக்கு 4 2 8 பேர். அத போல ஆண்டாளுடைய 16வது பாசுரத்தில் நாயகனாயன் அந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு 2 இருக்கும் இல்லையோ. கோயில் காப்பான் 8 பேர், வாசல் காப்பான் 8 பேர். அப்ப கோவில்ல 4 திக்கு, வாசலுக்கு 4 திக்கு, 8 8 16 பேருக்கும் பேர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேரா சொல்லியிருந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? எப்ப படிக்கிறதுன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது, தவிச்சுருக்கோம் இல்லையோ. ஆயிடுத்து 58 வயசு, ஓய்வு பெத்தாச்சு, நல்லதா தங்க கைகுலுக்கள் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு இனிமே இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி அமிச்சிட்டாளோ இல்லையோ. அப்பவான்னு இந்த பக்கம் வரலாமோ இல்லையோ. அதுக்காக சொல்றேன், இனிமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்பவாவது இந்த பக்கம் வரணுமோ இல்லையோ. 12 இருக்கு, 14 இருக்கு, 8 இருக்கு, 6 இருக்கு. நாம தான் நிதானமா தெரிஞ்சுக்கணும். சதுர்தச சமத்வந்தா சதுர்தம்ஷ்டச்சதுர்த்வதி. இத பத்தி சீதையினிடத்தில் ஹனுமான் அடையாளம் சொல்லிட்டு இருக்கார். சீதையே, உன் ராமனுடைய அழகு என்னன்னு கேட்டுட்டேன். அசோகவனத்துல சீதையை சந்தித்தார். அவ கேட்டுட்டா, கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் கதமூரு கதம்பாகு. என் ராமனுடைய இடுப்பு எப்படி இருக்கும், திருமார்பு எப்படி இருக்கும், திருக்கண்கள் எப்படி இருக்கும், நீ பார்த்தேங்கிறது ஹனுமன்னா அடையாளம் சொல்லுன்னா. அவர் பேச ஆரம்பித்தார். நவவியாகரண பண்டிதர், சாமானிய பேச்சாளி இல்லை, அவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சவர் சட்டுன்னு தலையில கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டார். தேவி, எதை பத்தி பேச ஆரம்பிச்சா நாக்கே தவடறதோ குழையறதோ அதை பத்தி போய் பேச சொல்லிட்டியே. ஏதோ வியாக்கரணம் பேசி, மீமாம்சை பேசி, நியாயம் பேசினா பேசியிருப்பேன். ராமனுடைய திருமேனி அழகா பேசினுட்டே எனக்கு பேசுறதுக்கு வரலேன்னுட்டு வரிசா சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமஹ கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா. தாமரை போன்ற கண்கள் உடையவர், திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் அவயவமாக அழகன். அந்த அழகனை சொல்லச்சே சதுர்கதி. ராமன் 4 விதமா நடப்பார். சிங்கப்போல் நடப்பார், தேஜஸ் தோன்றும். புலி போல நடப்பார், கோபம் கொப்பளிக்கும். எருது போல நடப்பார், கர்வத்தோட நடப்பார். யானை போல நடப்பார், பெருமிதத்தோட நடப்பார். இப்படி 4 நடப்பார். 4 தம்ஷ்டம் கோரைப்பல் இருக்கிறவர் அங்க அடையாளம் சொல்றார். 4 ஹனுமான் சொல்லச்சே அழகான கோரைப்பல் இருக்கிற மகாபுருஷன் உன்னி ராமன் அன்னு பரமபுருஷனுக்கு அடையாளம் சொல்லியிருக்கார். சதுர்தச சமத்வந்தா சதுர்தம்ஷ்டச்ச சதுர்கதிஹி. 4 விதமான நட இருக்கிறவர், 4 பல் இருக்கிறவர். ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல 35வது சர்க்கத்தில் இதே சதுர்தம்ஷ்டா அங்க ராமனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கார். இங்க பொதுவா பெருமானை பத்தி சொல்லிட்டு இருக்கார். 141வது திருநாமம் முற்று பெற்றது சதுர்தம்ஷ்டா. அடுத்து சதுர்புஜா. சஹஸ்ரநாமத்திலே 142வது திருநாமம் 4 தோள்களோட எழுந்துருளி இருக்கிறார். சதுர்புஜன், தோழழகன்னு சொல்லனாலே திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகனுக்கு சுந்தர தோளுடையான்னே பேர். சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமர்த்தித பலப்பிரதம் விதுகு. கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவம்னு பாடினார். மந்தர பிரமண விப்ரமோத்துட்டாக. இந்த தோள்கள்லாம் எதுக்காக இப்படி பனைத்து இருக்கு தெரியுமோ? இந்த பக்கம் தேவர்களை தள்ளிவிட்டு அசுரர்களை தள்ளிவிட்டு தான் நடுவுல கயத்த வாசுகி பாம்பை பிடிச்சிருந்து பார்க்கடலை கடையறதுக்கு ஆரம்பிச்சாராம். மந்தர பர்வத்தை இப்படி எப்படி போச்சு இல்லையோ. மந்தர பர்வத்தத்தை கயத்தை கட்டி கடையணும்னா அந்த தோல் என்ன வலிமையோட இருந்திருக்கணும். அதத்தான் மந்தர பிரமண. மந்தர பர்வத்தம் சுத்த அதனால முழுன்னு அந்த தோல்ல இருக்கிற தச மாதிரி 4 தோளுடைய பெருமையும் தெரிஞ்சுதான். அப்ப தோழழக கண்டேங்கிறார். அடுத்தது இந்திரா சமபி நந்தனோத்சுகாக. இந்திரா தேவினா மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரோட அணைத்தாரோ இல்லையோ. அவள் தோள்களோட அணைத்த உடனே இவர் தோள்கள் பனைத்தனவாம். 2 மால்வரை தோள்னு ஆண்டாள் பாசுரம். 2 தோளா இருக்கும். மகாதேவியை அணைச்ச உடனே 4 தோளாயிடும். அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் கேட்டா 16 தோளாயிடும். அவரை பத்தி 2வது ஸ்லோகம் கேட்டா 256 தோளாயிடும். அதை பெருக்கிக்க வேண்டிதான். 2 2 4 நன்னாங்கு 16ன்னா அப்படி வளர்ந்துட்டே போகுமானால் சுந்தராயத புஜம் பஜாமகே யத்ர சுப்ரதித நூபுராபகா. நூபுரகங்க ஓன்னு ஓடி வருகிறது, செலம்பாறு ஓடி வரும் திருமாலிரும் சோழமலை. கடைசியா சொல்றார், மந்தர பர்வத்தத்தை கடைஞ்சதுனால தோள்கள் பனைத்ததா, அல்லது தாயார் மகாலட்சுமி தேவியை அணைத்ததால பனைத்ததா, அல்லது ராசக்கிரீடையின் போது தோளோட தோள் பெண்கள் தோல்ல வச்சிருந்து இப்படி சுத்தி அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா. ஒரு பெண் கோபிக்கே ஒரு கண்ணன், ஒரு கோபிக்கே ஒரு கண்ணன் என்னை சுத்தி துண்டு இப்படியே தோளோட தோள் கை வச்சிருந்தாராம். இந்த பெண்ணுடைய தோள் பொட்டு இந்த தோள் வளர்ந்துடுத்தான்.
இந்த பெண்ணனுடைய தோள் பட்டு பட்டு வளர்ந்துதான். இதுல எதனால உன் தோள் வளர்ந்ததுன்னு தெரியலையேன்னு ரொம்ப ஆச்சரியமா ஸ்லோகத்துல பாடிட்டு இருக்கார். பெருமானுடைய தோள் நன்னா இருக்குன்னு அது பெரியாழ்வாரே சொல்லச்சே, மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான்னு பாடினார் இல்லையோ, மல்லர்களை ஆண்ட திண்டோள். ஆனா இங்கு சொல்லும் போது மல்லர்களை அழித்ததுனால தோல் பணச்சிருக்குன்னே அவர் சொல்லல பாருங்க. சொல்றதெல்லாம் வேற. இப்ப அவனோட சண்டை போட்டு இவன் போய் இவர் தோல்ல பட்டதா சுவாமி பெருமை? அது பெருமை இல்லையே. இந்திரா தேவியினுடைய தோள்பட்டது, கோபிகைகளுடைய தோள்பட்டது, தேவர்களுக்காக பார்க்கடல் அமுதத்தை கடைந்து கொடுத்துட்டோன்னு ஒரு ஆனந்தம். இந்த ஓகைதான் இந்த தோள்கள்லாம் பணச்சிருக்கு போல் இருக்குன்னால் சதுர்புஜாக தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா இதை பத்தி சொல்லுகிறாள். சொல்ற இடத்தை பாருங்க. ராமன் ராவணனை அழிச்சுட்டார், ராவணன் கீழே விழுந்திருக்கார். மந்தோதரி நன்கு ராமனை வெய்யணுங்கிறதுக்காக வரா. வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஸ்ரீவத்சவக்ஷாக அஜய்யா சாஸ்வத ஸ்திர. அங்க சொல்லச்சே தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா. இந்த ராமன் ஆறு நான் தெரிஞ்சுட்டே ராவணா, நீ இவனுக்கு தோக்கவே இல்லை, உன் புலநடக்கம் இல்லாதபடியால தோத்துட்டேன். உனக்கு சமமும் தமமும் இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருப்ப. உனக்கு சாந்தி இல்லே, புலநடக்கம் இல்லே, அதுதான் உன்னை கொன்னுடுத்தே தவிர ராமன் கொன்னான்னு நீ சொல்லணும். ஏற்கனவே எத்தனை தேவதைகளை எல்லாம் நீ ஜெயிச்சிருக்கே. அப்ப சொல்லச்சே இந்த ராமன் ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சுடுத்து. எல்லாரும் மனுஷன் மனுஷன் மனைவியை இழந்து காட்டுல தவிச்சுட்டு இருக்கிறவர்னு சொல்றா. இல்ல நான் உண்மை தெரிஞ்சுட்டே அவனை பத்தி வியக்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. அவன் ஆறுன்னு உங்களுக்கு சொல்றேன். இவர் தான் வைகுந்தத்தில் இருக்கிற தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரா. ராமனை சங்க சக்கரத்தோட சேவிச்சிருக்கவே முடியாது யாரும். அவர் பிடிச்சிருக்கிறதே வில்லு அம்பு. இதேதான் ஒரு நாள் கீழே வச்சாரே நமக்கே ராமர் கோவில் போக தோணுது. அவர் பிடிச்சுட்டே இருந்தா தான் போகும். ராமர் கோவிலாம் கையில வில்லு இல்ல அம்பு இல்லன்னு ஆர்டியான்னு சொல்லி பாருங்க. அது நீள கூரான அம்பு இருக்கலாம், அர்த்த சந்திரத்தாம் அம்பு இருக்கணும். இருந்தா தான் அவர் ராமன். கடைசி பட்சம் கும்பகோணத்துல இருக்கிற ராமன் லக்ஷ்மணன்ட்ட வில்ல கொடுத்துட்டார். இந்த ஒரே ஒரு ஊர்ல மட்டும் பட்டாபிஷேக திருக்கோலத்துல கும்பகோணத்துல ராமசுவாமி கோவில் போனா அவர் வில்ல மட்டும் சேர்த்து பிடிச்சிருப்பார் லக்ஷ்மணன். அவர் 1க்கு 2 வில்லு வச்சிருக்கார். ராமன் கையில வில்லு இருக்காது. பட்டாபிஷேகத்தின் போதாவது அண்ணா கொடு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார் போல் இருக்கு. ஆக பெருமான் ராமன் சொன்னா வில்லு. ஆனா இவ என்ன சொல்றா, இவளுக்கு கண்ணுல பட்டுதானே தெரியல, ஆனா சங்க சக்கர கதாதரகாங்கிறா. அவ கண்ணுக்கு பட்டிருக்குன்னு அர்த்தம். அது நம்ம கண்ணுக்கு படாத இருக்கலாம். பக்தர்கள் கண்ணுக்கு பெருமான் காட்டிடுவாரோ இல்லையோ. கையினார் சுரிசங்க நலாழியர் நீள்வரை போல் மெய்யினார் துளப விரையார் கமல் நீள்முடி அம் ஐயனார். பெரிய பெருமாளை பத்தி அமலநாதிபிரான்ல திருப்பாணாழ்வார் பாடிட்டு இருக்கார். எல்லாரும் பெரிய பெருமாள் ரங்கநாதனை சேவிச்சிருக்கிறோம் இல்லையோ. 2 திருக்கைகள் தானே. ஆனா கையினார் சுரிசங்க அனலாழியர்ங்கிறார். சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிற பெரிய பெருமாளை பார்த்தேன்னா இங்க இருக்கார் அவர். அவர் 2 கையோட இருக்காருன்னா அவருக்கு காட்டியிருக்கார். திருப்பாணாழ்வாருக்கு காட்டினார். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனின்னு திருப்பாணாவரை பத்தி சொல்றோம் இல்லையோ. ஆக சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ஷ்டா சதுர்புஜா 4 தோள்களோடு இருக்கான். இப்ப இந்த 4 திருநாமங்கள் முற்று பெற்றன. 142 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வியூகமூர்த்தி திருப்பார்கடல் வாசுதேவனுடைய திருநாமங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்க வேண்டியது 143வது திருநாமம். கீழே பார்த்தது சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ஷ்டா சதுர்புஜா. இனிமே பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா சகிஷ்ணு இந்த 4 முடிஞ்சு போச்சுன்னால் அத்தோட வியூகாவதாரம் முடிஞ்சிடும். அப்புறம் விபவாவதாரத்தை தான் பார்க்கணும். சகிஷ்ணு பகவான் நாம் செய்யும் அனைத்து குற்றங்களையும் ஒத்துக்கொள்ளுகிறார். இது இப்ப 16வது ஸ்லோகம் ஆரம்பம். பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜெகதாதிஜா இதெல்லாம் 16வது ஸ்லோகம். அதுல இப்ப பார்க்கிறது பிராஜிஷ்ணு. பிராஜிஷ்ணுனால் அதீதமான ஒளியோடு இருக்கார். 143வது திருநாமம் பிராஜிஷ்ணு. அப்படி என்ன அந்த பெருமாளுக்கு பெருமைனால் இதமேவ யதோக்தம் வியூஹ்ய பிராஜிஷ்ணு உபாசித்ருப்யா பிரகாசனசீலா. இந்த திருப்பார்கடல் வாசுதேவனை யாரெல்லாம் உபாசிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் பிரகாசமா இருக்கலாம். பிராஜிஷ்ணுன்னு சொன்னா விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம்லாம் சொல்ற பாருங்க. அப்ப விஷ்ணு பிரபவிஷ்ணு ஜிஷ்ணு அப்படின்னு சொன்னா பிரகாசமா இருக்கிறவர்னு அர்த்தம். பகவானை பத்தி உபனிஷத்து சொல்லச்சேவே ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா. பொன்மயமான மீசையோட இருக்கார், பொன்மயமான கேச அலங்காரத்தோட இருக்கார். திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அத்தனையும் தங்கமயமா இருக்கார்.
சுவாமி இப்படி ஒரு வர்ணம் நாங்க பார்த்ததே இல்லை, எங்க போனாலும் கண்ணங்கரையில மேகவண்ணன், முகில்வண்ணன், கடல் வண்ணன் சொல்லிட்டு இப்ப என்ன சாஸ்திரமான எல்லாம் ஒரே சகப்பு பொண்ணுங்கிறது என்னால் பொன் வரணம்ங்கிறதுக்கு சொல்லலை. ரொம்ப பொன் வர்ணமா இருந்தாலே கொஞ்சம் சுமாரத்தான் இருப்பா, அவ்வளவு எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்பிரதாயத்தை பொறுத்தவரையும் கண்ணன் கருப்பு, ஆனா எதுவா இருந்தாலும் கருப்பைத்தான் இவ ஏத்துப்பா. வெளுப்பா இருக்கணுமான்னா மகாலட்சுமி ஒத்தி தான் இருக்கலாம், அவ மட்டும் சிவப்பா இருக்கலாம். மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள்னு ஆழ்வார் பாசம். கருங்கண்ணி கருத்த கண்ணோட செவந்த திருமேனியோட மகாலட்சுமி, சிகப்பு கண்களோட கருத்த திருமேனியோட விஷ்ணு. இப்படித்தான் இவ ரெண்டு பேரையும் நம்ம எப்பவுமே சேவிச்சிருக்கோம். அப்ப இது பொன் வர்ணம்னு சொல்றது என்னால் பொன் போன்ற ஸ்பிருகணீயமான மதிக்கத்தக்க வர்ணம்னு அர்த்தம். பொண்ணுங்கிறதுக்காக சிகப்புன்னு அர்த்தம் இல்லை. இது பொண்ணுன்னு சொன்ன உடனே ஒரு மதிப்பு வரலையா? வெறும பாருங்களேன், 2500 ரூபா தானே ஒரு துண்டு. இப்ப வாங்க போறோம்னா அவ்வளவுதானே. இப்போ நீங்க 2500 ரூபா ஒருத்தருக்கு வெச்சல பாக்கல கொடுத்து பாருங்க, அதுவே ஒரு லட்சுமி படத்தை போட்டு ஒரு தங்கத்துண்டை வச்சு கொடுத்து பாருங்க, ஜாகிரதையா உள்ள வச்சுடுவா. 2500 ரூபா போறதுக்குள்ள செலவழிஞ்சு போடும். ஆனா தங்கத்துண்டை கொடுத்துருந்தா அறான செலவழிப்பாவா கொடுத்து வச்சு வெத்தலை பாக்கல வச்சு கொடுத்தா, தங்கமா கொடுத்தா, தங்கம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதே 2500 தான். 2500 கொடுத்தா பெருமை தெரியாது. அதுக்குதான் ஸ்பிருகணீயத்துவம்னு சொல்ல ஒரு பெருமை தெரியறதோ இல்லையோ, அந்த பெருமையோட எப்போதும் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறாராம். ஒளி கீழே சொல்லச்சே ததுர்புஜா, 4 திருக்கைகளோட இருக்காரோ இல்லையோ, 4 திருக்கைகளோட ஒளி விடுகிறார்னு அர்த்தம். பிராஜிஷ்ணுன்னா அந்த கைக்கே ஒளி, அதை சேவிக்க சேவிக்க எப்படி இருக்கான்? தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. பெருமாள் கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டுட்டார் 11வது அத்தியாயம். அர்ஜுனன் பார்த்துட்டான், நன்னாத்தான் இருந்தது, தனக்கு தான் தான் ஆசைப்பட்டான், தான் கேட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆனா அப்படி உடம்பு நடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை கண்ணா, அதனால சந்தோஷமா இருக்கு, ஆனா பார்த்ததே இல்லை, அது பயமாவும் இருக்கு. ரெண்டையும் சொல்லிட்டான். இப்படி யாரா நான் பார்த்திருக்கேன்னா கோர ரூபமா இருக்கு, கோபவான் உக்ர ரூபா, இந்த உக்ரமான வடிவத்தோட வந்திருக்கிறேன். நீர் ஆர்னா அகம் காலோஸ்மி லோகக்ஷயகிருது பிரவருத்தா, நான் தான் காலதேவன், இந்த உலகத்தை அழித்து என் வாயிலிட்டுக் கொள்வதற்காக வளர்ந்து நிற்கிறேன் அர்ஜுனானால் தவித்தான். போறோம், இது நன்னா நான் சேவிச்சுட்டேன், இனிமே எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை இல்லை. இப்போ தேனைவ ரூபேண சதுர்புஜேன, பழையபடிக்கு 4 தோள்களோடையே கண்ணா நீ குறைச்சுக்கோன்னார். அங்கதான் சந்தேகம். வேதாந்த தேசிகன் கேட்டார், அது என்னது பழையபடி 4 தோள்களோட? அவன் சொல்ற வரைக்கும் நன்னா இருக்கு நம்ம கேட்கறதுக்கு. ஆனா அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அப்ப பழையபடி 4 தோளா? பழையபடி 2 இல்லையா? கண்ணனுக்கு பழையபடி 4 அப்பப்ப 4 தோள்களோட கோகுலத்திலேயே சேவை சாதிப்பான். கண்டிப்பா அர்ஜுனனுக்கு, உத்தவருக்கு, சஞ்சயனுக்கு எல்லாம் 4 தோள்களோட இருப்பான். தனக்கு ரொம்ப அந்தரங்கமானவாள் கூட இருந்தா சட்டுன்னு 2 தோளா இருக்கிறத 4 தோளாக்கிண்டு நன்னா இருக்கான்னு வரும். அந்த மாதிரி நமக்கெல்லாம் காட்டு வரான்னா, நமக்கு முதல்ல அவருங்கிறதே தெரியல, தெரிந்த பிற்பாடு 2 தோள் தெரிஞ்சு 4 தோள் தெரிஞ்சு அப்புறம் தான் நம்ம கிட்டக்க போக. அம்மனே அப்பூச்சி காட்டுகின்னான்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி, ரொம்ப ஆச்சரியமா பெரியாழ்வார் திருமொழியில சாதிக்கிறார். கண்ணனும் மற்ற குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கா. இப்ப நம்ம பாக்குறது பிராஜிஷ்ணு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். கண்ணனும் குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கிறச்சே அவருக்கு விளையாட்டு காட்டு வரோம். அப்பூச்சி காட்டுதல்னு கண்ணன் ஒரு விளையாட்டு பண்றார். இந்த கண்ணை புரட்டினா உள்ள இருக்கிற ரப்ப சகப்பா தெரியுமோ இல்லையோ, ரப்பை இப்படி திருப்பினோம்னா குழந்தைகள்லாம் பண்ணுவாளே, இப்படி திருப்பினா உள்ள சகப்பு தெரியுமோ இல்லையோ, அதை போல இப்படி பண்ணா குழந்தை இது என்னது பூச்சி காட்டுறாப்பல் இருக்கேன்னு பயப்படும். இது நடந்துட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல. இப்ப அரையர் சேவை நடக்கிற காலம் தானே, பகல் 10 ராப்பத்து அரையர் சேவை நடக்கிறது இல்லையோ, அதை போல அந்த நாள்ல அரையர் சேவை நடந்திருக்கு. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் முதல் 5 நாள் உற்சவம். அரையர் சுவாமி தாளம் தட்டுறார். மெச்சூடு சங்கமிடத்தான் நல் வேயூதி பாரதத்தில் 10 ஊர் பெறாதவன் அப்பூதான் அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றார். ஆருக்கும் குண்டூசி நலம் கொடுக்க மாட்டேன்னுட்டானே துரியோதனன். அதுக்காக கண்ணன் பாண்டவதூதனா நடக்கிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அன்னைக்கு பாண்டவதூதனா நடந்தவர் இன்னைக்கு சின்ன குழந்தையா 4 வயசு குழந்தையா விளையாடிட்டு இருக்கார். அப்ப குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்ட அப்பூச்சி காட்டுகின்றான்னு பாடினார். அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கணும் இல்லையோ, முத்திரை வச்சு காட்டுவாளோ இல்லையோ, அப்படி பண்ணி காமிச்சார். நாட்டியம் ஆடுறார் அவர். அதனால அப்பூச்சி காட்டுக்குன்னா பின்னாடி கோட்டியில எம்பாருங்கிற மகாச்சாரியர் இருந்தார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வதூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலி. ராமானுஜ பதச்சாயான அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் பின்னாடிலேன்னு பார்த்தவர், இப்படியா கண்ணன் அப்பூச்சி காட்டியிருப்பார்? இது என்ன நம்ம வீட்டு குழந்தை காட்டுறாப்புலன்னா இருக்கு. அவர் மகனொருவக்கல்லாத மாமேனி வண்ணன், இப்படி காட்டியிருக்க மாட்டார்னு அவர் மாத்தி வச்சு அபிநயம் பிடிச்சாராம். அது அப்படி இல்லை, இப்படின்னு பின்னாடில இருந்து காமிச்சிருக்கார். அவர் சட்டுன்னு உடனே பிடிச்சுட்டார். ஓ, கண்ணன் அப்பூச்சி காட்டுறதுன்னா கண்ணை புரட்டி விழிக்கிறது இல்ல போல் இருக்கு. அப்படி ஒத்துணும் இல்லை, யசோதை இல்லை, நந்தகோபாலன் இல்லையான்னு பார்த்து போறான்.
குழந்தைகள் மட்டும்தான் இருக்கான பயப்படுத்துறதுக்காக சட்டுன்னு 2 தோளா இருக்கிறத சங்க சக்கரத்தை பிடிச்சுன்னு 4 தோளாக்குறான். பாக்குற குழந்தைகளுக்கு இது என்ன ஒரு பூச்சியாட்டம் இருக்கு, அது என்னது ஒரு பூச்சியாட்டம் இருக்கு, இது சுத்தி சுத்தி வர சக்கர பூச்சி, அது சங்க பூச்சி, இது என்னவோன்னு பயந்து போய் கதறுவாளாம். பயந்தான்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு குறைச்சு விடுவான். குறைச்சுட்டு 2 தோள்களோட இருந்து குழந்தைகளே பயப்படாதீங்க, ஆர்ட்டியான்னு சொல்லிடாதீங்க. நீங்க யாரானு வந்த உடனே இப்படித்தான் ஏதோ கண்ணன் 2 கையில பிடிச்சிருந்தான்னு சொன்னா அப்புறம் என்ன யாருன்னு இவா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. இப்படித்தான் கண்ணன் அப்பூச்சி காட்டி இருக்கணும்னு எம்பார் சாதித்தாராம். அதை அந்த சுவாமி புரிஞ்சுனுட்டு 2வது சுற்று அபிநயம் பிடிக்கணுமோ இல்லையோ சரியா பிடிச்சுட்டார். அம்மனே அப்பூச்சி காட்டுக்குன்னான்னு சங்க சக்கரத்தை காட்டினார். கோட்டியில முன்வரிசையில ராமானுஜர் எழுந்தருளி இருந்தார். அவர் முடிஞ்ச உடனே பின்னாடி எம்பார் இருக்காருன்னு அவர் பார்க்கவே இல்லை. ஆனா கோட்டி முடிஞ்ச உடனே சொன்ன எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டாராம். அப்படின்னா எம்பார் பின்னாடி இருந்திருந்தா தான் இந்த பாட்டுக்கு இப்ப ஏற்பட்ட அர்த்தம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்லியிருக்காருனால் அவர் இருக்காரான்னு பார்க்கல. அது ராமானுஜருக்கு தெரியாத அர்த்தமா இருக்குமா? சிஷ்யன் சொன்னா கூட கொண்டாடணும். அதுதான் இந்த நாள்ல இருக்கிற பெருமை. சின்னவன் சொன்னா பெரியவன் சொன்னா 6 சொன்னான்லாம் பார்க்க மாட்டான். நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை இல்லையோ, நஞ்சியர் 100 தடவை பகவத் விஷயம் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். அவர் சிஷ்யர் நம்பிள்ள 100 தடவை அத்தனையும் கேட்டிருக்காராம். யாரானு சந்தேகம் கேட்டா சந்தேகத்துக்கு பதில் சொல்றேன், ஆனா எங்க ஆச்சாரியன் சொன்ன எந்த தடவை பதில் வேணும்னு வரும். நமக்கு முதல் தடவை சொன்னதே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. இவர் 100 தடவை சொல்லி அத்தனையும் ஞாபகத்துல வச்சிருந்து அப்ப நஞ்சியர் ஒரு இடத்துல 68 நஞ்சியர் பேசிட்டு இருக்கார். இந்த இடத்துக்கு இப்படி நான் அர்த்தம் சொன்னேன், என் சிஷ்யன் கூட நன்னா இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு திருப்தியா சொல்லிட்டு இருந்திருக்கார். வந்தவர் கேட்டார், ஆச்சாரியன் இந்த மாதிரி நன்னா சொல்லுவார்னு சிஷ்யன் சொல்லிண்டா புரியுது, ஆனா என் சிஷ்யன் நன்னா சொல்லுவார்னு ஆச்சாரியனா சொல்லிப்பீர்னா அர்த்தம் நன்னா சொல்றதுக்கு ஆச்சாரியனா இருந்தான சிஷ்யனா இருந்தான். அவர் விஷயம் நன்னா இருக்கிறது முக்கியமே தவிர இதுல ஆச்சாரியன் சொன்னா நல்ல அர்த்தம், சிஷ்யன் சொன்னா சுமார் அர்த்தம்னு அர்த்தமா அப்படி வச்சுக்க வேண்டாம். அப்ப கண்ணனுக்கு ரொம்ப பழக்கமான என்ன தெரியுமோ, சட்டுன்னு 4 தோளோட போறது, சட்டுன்னு 4 தோளம் மறைச்சுனோடது. அதுதான் அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இது பிறந்த நாள்ல இருந்து அவர் பண்ண ஆரம்பிச்சார். அவதரித்த போது 4 தோள்களோட தான் அவதரித்தார். உடனே வசுதேவர் பிரார்த்திக்கிறார், உபசம்மர விஸ்வாத்மன்னு லூகமேதது அலௌகிகம். இத கேள்விப்பட்டாலே கம்சன் இப்ப கொல்றதுக்கு வந்துருவான், கண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ சுருக்கிக்கிறியான்னார். உடனே மானுஷ குழந்தையாட்டம் ஒண்ணும் தெரியாத முக்த சிசுவா சயனிச்சுட்டார். அப்ப அன்னைக்கு 4 தோளா இருந்து சுருக்கி பழக்கமும் இல்லையோ. இன்னைக்கு 7-8 வயசான உடனே குழந்தைகளை பயப்படுத்த 2 தோளா இருக்கிறத 4 தோளாக்குறார். இன்னும் வயசா எடுத்து விஸ்வரூபமா எடுத்தோ இல்லையோ, அப்ப எத்தனையோ தோளா இருந்ததை 4 தோளாக்குறார். ஆக மொத்தத்துல இவருக்கு சதுர்புஜஹா பிராஜிஷ்ணு இந்த 2 மாத்தி மாத்தி நடத்துறாருன்னு தெரியுது. இப்போ 4 தோள்களோட இருப்பார். ஆனா அந்த தோளை வச்சுன்னு என்னென்ன விளையாட்டு நன்னா காட்டணுமோ காட்டிடுவார். அதனாலதான் சதுர்புஜஹா பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா பிராஜிஷ்ணுவா இருக்கார். அப்ப உபாசிக்கிறவர்களுக்காக 4 தோள்களோட நன்கு விளக்கமாக இருக்கிறார் பிராஜிஷ்ணு. 144வது திருநாமம் போஜனம். போஜனம்னா அவர் தான் அன்னமா இருக்கார், அவரே போஜனமா இருக்கார். எங்க போஜனமா இருப்பார்னா இந்த குழந்தைகள் எல்லாரும் இதை போல பெருமாள் பண்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவிச்சிருப்பாளோ இல்லையோ, அதுவேதான் போஜனம். இப்போ அதே போல தேவர்கள் அத்தனை பேரும் சனகன் சனத்குமாரன் எல்லாம் திருப்பார்கடல்ல பெருமாளை அனுபவிச்சிருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு போஜனம், ரிஷிகளுக்கு போஜனம், ஆழ்வார்களுக்கு போஜனம், ஆச்சாரியர்களுக்கு போஜனம், அவனே போஜனமா இருக்காராம். அதனாலதான் போஜனம். ஆழ்வார் பாட்டுல சாதிக்கிறாரு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. ஆழ்வார்த்தினரி பக்கத்துல இருக்கிற திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கிறவர். அவர் தான் உண்ணும் சோறு, அவர் தான் பருகு நீர், அவர் தான் தின்னும் வெத்திலை. போஜனம் நமக்கு இருக்கிற தாரகம் போஷகம் போக்கியம். குடி தண்ணீர் இருந்தா தான் வாழவே முடியும், சாப்பிட்டா தான் வளர்றதுக்கு முடியும், வெத்தல்பாக்கு போண்டா தான் சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப 3மே பெருமாள் தானா. தாரக போஷக போக்கியமாய் அவனே போஜனமா இருக்கார். ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே, அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிசில் என்கோ கண்ணனை கூவுமாறு அறிய மாட்டேன் நெய்ச்சுவை தேரல் என்கோ. இந்த பெருமானை பத்தி என்னன்னு சொல்லுவேன். நெய்ச்சுவை தேரலா, அச்சுவை கட்டியா, அரிசுவை அடிசிலா, பாலென்கோ 4 வேத பயனென்கோ நுடங்கு கேள்வி இசையென்கோ இவற்றுள் நல்ல மேலென்கோ கண்ணனை கூமார் அறிய மாட்டேன். பால்னு சொல்லுவேனா, சக்கரை பொங்கல்னு சொல்லுவேனா, கல்கண்டு சக்கரை பொங்கல்னு சொல்லுவேனா, அக்கார் அடிசில்னு சொல்லுவேனா, நெய்யாலேயே எடுத்து பாலால சமைத்து தேனை குத்தி பண்ணிருக்கிற பிரசாதம்னு சொல்லுவேனா, இவனை என்னான்னு சொல்லுவேன் தெரியலையே. அவனும் நாமும் சேர்ந்தோம். சேர்ந்ததை பத்தி தானே பாசுரத்துல சொல்றார்.
பெருமானும் நானும் சேர்ந்தோம் ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம் தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் அமுது மொத்தே தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நாம பகவானை அனுபவிக்கிறோம். வைகுந்தத்துக்கு போயிட்டோமோ இல்லையோ, என்ன பண்ணுவோம்னால் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஷிதான் உபனிஷத்து சொல்றது. என்ன பண்ணுவோம்னால் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஷிதான் உபனிஷத்து சொல்றது. என்ன பண்ணுவோம்னால் சோஷ்ணுதே சர்வான்